டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அஜித் கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்ச 3 பேர் அடித்தாங்க. சார்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் அடி தாங்க முடியல என்னால். கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல. அஜித் கொலை வழக்கில் நான் கண்ணால் பார்த்தேன். கொலை நடக்கும்போதும் பார்த்தேன். எல்லாரும் அடித்து தான் அவனை துன்புறுத்துனாங்க. அதை கண்ணால் நான் பார்த்தேன். ரெண்டாவது வேறு எதுவும் கேட்குற கேள்வி இருந்தால் நீங்களும் கேளுங்க, நானும் பதில் சொல்கிறேன். அடித்தது 3 பேர் அடித்தாங்க. முதல் எனக்கு தெரிஞ்ச 3 பேர் அடித்தாங்க. 3 பேரை நான் கண்ணால் பார்த்தேன். அடிக்கும்போது அவர் பல முறை தண்ணி கேட்டார். தண்ணி கொடுக்கல. தண்ணி கொடுக்காம இருந்தாங்க. நாங்களும் சொன்னோம் அடிக்காதீங்க, தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அவங்க கொடுக்கல. அடிக்கும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா? இருந்தேன். நீங்கள் அங்கே எதுக்கு போனீங்க? நான் எதுக்கு போனோம்னு கேட்குறீங்களா? எனக்கு அவர் தம்பி. ஆமாம். உங்களை அனுமதிச்சாங்க? அனுமதிக்கலைன்னா நான் ஒரு ஸ்தலத்தில் வேலை பார்க்குறேன். அங்கே வேலை பார்க்குறீங்களா? கோயில்? நான் வெளியில் வேறு இடத்துல வேலை பார்க்குறேன். அது சொல்ல விரும்பலை. பின்னாடி கோசாலையில் பார்த்தேன். அவர் அருகில் தான் நான் போய் அமர்ந்து கேட்டேன், என்னடா நடந்துச்சு சொல்கிறா, உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன். நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க. எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சரி நீங்கள் கேளுங்க, கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க. சரி நான் கேட்குறேன் சார்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் அடி தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னேன். அதுக்கு மேலே அவன் பேசுகிறேன். ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திருக்காங்க. இந்த போலீஸே கொடுத்துருக்காங்க. அவரை குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. இது போக ஒரு போலீஸாரே என்னோடய ட்ரீட்மெண்ட்டே தனியாக இருக்கும். இதுக்கு கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவரு கொடுக்கல. தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்படி வாங்கி கொடுத்துடல. ஆனால் கொடுத்தாங்க, தண்ணி கொடுத்தாங்க. அந்த டைமில் நான் வெளியில் போயிட்டு திருப்பி தண்ணி கொடுத்தாங்க. அதை மட்டும் கண்ணால் நான் பார்த்தேன். கஞ்சாவை குடிக்க வச்சு தான் அவரை அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்படி இல்லை. அதை காதால் நான் கேட்குறீங்கள, அது கிடையாது. அந்த பழக்கம் அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருந்து போயில 3:30 போனேன். 3:30 நான் உள்ளே போகிற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ளே போனீங்க? 3:30 நான் அங்கே போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30 நான் அங்கே போயிட்டேன். 3:30 அவனை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை மணி இருந்தீங்க ஸ்பாட்? நான் அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எவ்வளோ நேரம் ஆட்டோ மணி எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க? ஒரு 6-6:30 இருக்கும். 3:30 6 மணி, கிட்டத்தட்ட 2:30 6-6:30 ஆட்டோவில் ஏற்றும் போது அவருக்கு உயிர் இருந்துச்சு? இல்லை, கிடையாது. அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சிச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் நான் சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமரா, ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்புல இருக்க கேமராவில் நான் பதிவாகிருக்கேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும், என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கேமரா இருக்கு. உங்கள் பேர்? என்னோட பேர் மனோஜ் பாபு. நீங்கள் கூட இருந்தது? நான் பக்கத்தில் இருந்தேன். யார் கூட? அவர் அடிக்கும்போது பக்கத்தில் அனுமதிச்சாங்களா உங்களை? அனுமதிச்சாங்க. விசாரணைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இப்போ யாரு விசாரணைக்கு போனீங்களா? நீங்கள் விசாரணைக்கு நான் போல. நீங்கள் போல. ஆனால் நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேட்குறாங்க யார் யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மனோஜ் பாபு. உங்களை சாட்சியை மறைச்சிட்டாங்க? இல்லை, என்னோட பேரை நான் கொடுத்துட்டேன். யார் யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன். அவரு கூட வேலை பார்க்கல, நான் ராமநாட்டில் வேலை பார்க்கல. எனக்கு சனி ஞாயிறு லீவ், அதனால நான் இங்கே இருந்தேன். பார்த்தேன். என்னால் பார்த்தேன். கோசாலை மரம்.
கோசாலையிலேருந்து அடிச்சு. மேடம் ஆமா போல அஜித்குமாரோட நண்பர் வேற எதுவும் கேள்வி கேட்குறதா நீங்கள் இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன் பொறுங்க. நான் தான் பல்ஸே பார்க்குறேன். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுறேன். அவனை நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசாலை மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரின்னா மூச்சு ஏங்குறான். ஏங்கும்போது நான் பார்க்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது அவரது நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்போ உயிர் இருக்கு. ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை. பல்ஸ் பார்க்குறேன், 2 கையிலையும் பிடிச்சி பார்க்குறேன், நாடி பிடிச்சி பார்க்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்லை. திருப்பி நெஞ்சில் கை வைக்கிறேன், நெஞ்சில் துடிப்பு இல்லை. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டார். நான் அப்போயே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்து டாப்ல என்ன எதுவும் மறக்கல. சனிக்கிழமை 6:30 மணி போல ஆட்டோவில் ஏற்றிட்டு நீங்க சொல்லாம நீங்க வந்து சொல்றீங்க பேர் நான் கொடுத்துருக்கேன். ஆட்டோ கொடுத்தீங்க அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனால் என்னை கூப்பிடல. என்னை கூப்பிட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்றேன்னா உண்மையை சொல்றேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதை தான் நான் சொல்றேன். நடந்த உண்மையை தான் சொல்றேன். நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் இருக்கிறது தெரியும்ல, இருக்கா இல்லையான்றது கோர்ட்டில் தான் சொல்லுவோம். அடையாளம் தெரியும். அவர் பேர் ராஜான்ற ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து நெஞ்சில் வந்து எத்தனது. அவன் தண்ணி கேட்க கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில் வந்து எத்தனது அவர் தான். இங்கே இறந்துட்டார் கன்ஃபார்ம். அதுக்கு நான் உறுதியாக சொல்லிடுறேன். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.